திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய திருக்குறள் அதிகாரத்தில் ஒன்றான கண்ணோட்டம்ன்ற அதிகாரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கண்ணோட்டம்ன்ற அதிகாரத்தை நான் ஏ டு இசட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தொகுத்து கொடுக்க போகிறேன். டெஸ்ட் மெத்தடில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? டெஸ்ட் மெத்தட்னா எப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் இந்த திருக்குறள் கொஷின்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் கேட்குறாங்களோ அந்த மாடலில் வந்து பார்த்தோன்னா கூற்று காரணம் வகை வினாக்களாக கொஷினை வந்து பார்த்தோன்னா நான் அமைச்சிட்ருப்பேன். அந்த கொஷினை வந்து பார்த்தோன்னா நீங்கள் கவனிக்கிறது மூலயமாவே அந்த குறளை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் புரிய வைப்பேன். அது மட்டும் இல்லாத இந்த குறளுக்கான சொல்லும் பொருளும் ஓகேங்களா, அதாவது ஒவ்வொரு சீரையும் பிரித்து அதற்கான சொல்லும் பொருளையும் நான் கொடுத்துட்ருப்பேன். ஓகேங்களா, நீங்கள் இந்த வீடியோ ஒன்றுத்தை பார்த்தாலே போதும், இந்த அதிகாரத்தை நீங்கள் வெளியே போய் படிக்கணும்ட்டு அவசியமே கிடையாது. ஓகேங்களா, புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே பார்த்துட்டே வாங்க. இல்லை நான் படிச்சுட்டு டெஸ்ட் மாதிரி போடுறேன் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் படித்து நான் காட்டுவேன். அப்போ வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு போடுங்க. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்கள். கூற்று ஏ பாருங்கள். கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த அழகு இருப்பதால் தான் இந்த உலகம் அழியாமல் நிலை பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம் ஆர். கண்ணோட்டம் என்பது ஒருவரது முகத்தில் இருக்கும் கண்களின் உருவ அமைப்பையும் மட்டுமே குறிக்கும் சொல்லாகும். ஓகேங்களா, டெஸ்ட்டு போடுறவங்க மட்டும் இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுட்டு போடுங்க. ஓகேங்களா, இல்லை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னு இந்த அதிகாரத்தை படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டினியூவாக இருக்குதான். கூற்று ஏக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த அழகு வந்து பார்த்தோன்னா இருப்பதால் தான் இந்த உலகம் வந்து பார்த்தோன்னா அழியாமல் நிலை பெற்று இயங்கி கொண்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல கண்ணோட்டம்னா என்னத்த சொல்கிறாங்கன்னா கருணை. ஓகேங்களா, கண்ணை சொல்லலை, கருணை அல்லது இரக்கம். ஓகேங்களா, இதை சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா இருக்கிற மிகச்சிறந்த அழகு. ஓகேங்களா, அந்த இரக்கம் என்ற மிகச்சிறந்த அழகு வந்து பார்த்தோன்னா இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் வந்து பார்த்தோன்னா அழியாமல் நிலை பெற்று இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு வள்ளுவர் முதல் குறளில் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சொல்கிறாரு. கூற்று ஏ வந்து பார்த்தோன்னா சரி. காரணம் ஆறு பாருங்க. கண்ணோட்டம் என்பது ஒருவரது முகத்தில் இருக்கும் கண்களின் உருவ அமைப்பையும் மட்டுமே குறிக்கும் சொல்லாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்ணோட்டம் என்பது ஒருத்தர் முகத்தில் இருக்குது பற்றியா, நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண்கள். ஓகேங்களா, அந்த கண்களுடைய உருவ அமைப்பை தான் சொல்லுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க காரணத்தில். வள்ளுவர் அப்படி அந்த பொருளை சொல்கிறாரான்னு கேட்டிங்கன்னா வள்ளுவர் அப்படி சொல்லலை. நான் முதல்ல சொல்லிட்டேன், கண்ணோட்டம்ன்றது இந்த கண்ணு குறிக்கல. கண்ணோட்டம் என்பது ஒருத்தர் மீது நம்ம காட்டுற கருணை அல்லது இரக்கத்தை குறிக்குது. ஓகேங்களா, அப்போ காரணம் வந்து பார்த்தோன்னா தப்பு. கூற்று ஏ சரி, காரணம் ஆர் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் சரி. பொருள் பார்க்கலாம். கண்ணோட்டம் என்ற மிகச்சிறந்த அழகு, அதாவது கண்ணோட்டம் என்பது கருணை அல்லது இரக்கம் என்ற மிகச்சிறந்த அழகு இருக்கும் காரணத்தினால தான் இந்த உலகம் வந்து பார்த்தோன்னா அழியாமல் இன்னும் இருக்கின்றது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதற்கான சொல்லும் பொருளும் பாருங்கள். சொல்லும் பொருளும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு சீரையும் ஓகேங்களா இந்த குறளை அப்படியே எழுதி வச்சுங்க. எழுதிட்டு அந்த சீருக்கு நேராக என்ன பண்ணுறீங்க, இந்த பொருளை எழுதி வச்சுங்க. ஓகேங்களா, கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா முகத்தாட்சி, இரக்கம், கருணை. எண்ணும் அப்படின்னா என்று சொல்லப்படும். ஓகேங்களா, கழிப்பெரும் காரிகை அப்படின்னா மிக சிறந்த அழகு. ஓகேங்களா, இது கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேங்களா, கழிப்பெரும் காரிகை அப்படின்னா என்னன்னா மிகச்சிறந்த அழகு. கழினா தெரியும், அந்த மிக அப்படின்னு குறிக்கும். பெருங்காரிகை அப்படின்னா சிறந்த அழகு. ஓகேங்களா, உண்மையான் அப்படின்னா இருப்பதனால். ஓகேங்களா, உண்மையான் இருக்கு இல்லையா அப்படின்னா இருப்பதனால். ஓகேங்களா, உண்டு அப்படின்னா இருக்கிறது. இவ்வுலகு, உண்டு இவ்வுலகு அப்படின்னு வரும். ஓகேங்களா, இவ்வுலகு அப்படின்னா இந்த உலகம். அடுத்த இரண்டாவது குறளுக்கான கூற்றியே பாருங்க. உலகியல் என்பது கண்ணோட்டத்தால் தான் இயங்குகிறது. காரணம் ஆறு பாருங்க. கண்ணோட்டம் இல்லாதவர்கள் சமூகத்துக்கு பாரமாக இருக்க மாட்டார்கள். மாறாக அவர்கள் நிலத்திற்கு பெருமை சேர்க்கும் வல்லமை படைத்தவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஆப்ஷனில் எது வரும்ன்ட்டு பாஸ் பண்ணி கூற்று ஏக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்கள். இந்த உலகமே வந்து பார்த்தோன்னா கண்ணோட்டத்தால் தான் இயங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகமே இரக்கம் அல்லது கருணையால் தான் இயங்குகிறது அப்படின்ட்டு இந்த 2வது குறள்லையும் வள்ளுவர் சொல்லியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சொல்லியிருக்காரு. அப்போ கூற்று ஏ வந்து பார்த்தோன்னா சரி. காரணம் ஆர் பாருங்கள். கண்ணோட்டம் இல்லாதவன் இருக்கா இல்லையா, அவன் வந்து பார்த்தோன்னா இந்த சமூகத்துக்கு பாரமாக இருக்க மாட்டானா.
மாறாக என்ன பண்ணுவானா, அவன் வந்து பார்த்தோன்னா, இந்த நிலத்துக்கே வந்து பார்த்தோன்னா, பெருமை சேர்க்கும் வல்லமை படைத்தவனா இருப்பான் அப்படின்ட்டு இந்த காரணத்தில சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா, தப்பு. என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணோட்டம் இல்லாதவன வள்ளுவர் வந்து பார்த்தோன்னா, எப்படி சொல்றாரு அப்படின்னா, கண்ணோட்டம் இல்லாதவன் இந்த உலகத்தில உயிரோடு இருக்கிறானே தவிர, அவனால வந்து பார்த்தோன்னா, இந்த உலகத்துக்கு பாரமே தவிர, அவனால எந்த பயனுமே கிடையாது அப்படின்ட்டு வள்ளுவர் வந்து பார்த்தோன்னா, அவன திட்டுவாரு. ஓகேங்களா? அவன வந்து பார்த்தோன்னா, பெருமையா சொல்லியிருக்கார் இந்த காரணத்தில. அதனால இந்த காரணம் தப்பு. ஓகேங்களா? நீங்க பொருள் பாருங்க. சொல்றாரு. இதற்கான பொருள் பார்க்கலாமா? கண்ணோட்டத்தினால தான் இந்த உலகமே நடைபெறுகிறது அல்லது இயங்குகிறது அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகேங்களா? இந்த கண்ணோட்டம் அதாவது இரக்கம் அல்லது கருணை இதான் கண்ணோட்டம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த கண்ணோட்டத்தினால தான் இந்த உலகம் நடைபெறுகிறதுன்னு சொல்றாங்க. இந்த கண்ணோட்டம் வந்து பார்த்தோன்னா, இல்லாதவன் இருக்கான் இல்லையா? அவன் வந்து பார்த்தோன்னா, உயிரோடு இருக்கிறான் அப்படின்னா, அவன் வந்து பார்த்தோன்னா, நிலத்துக்கு சுமையா தான் இருப்பான். ஓகேங்களா? சுமையே தவிர அவனால வேறு எந்த பயனுமே கிடையாது. ஓகேங்களா? அப்படின்ட்டு வள்ளுவர் திட்டார். ஓகேங்களா? இதற்கான சொல்லும் பொருளும் பாருங்க. 2வது குறளுக்கான சொல்லும் பொருளும் கண்ணோட்டத்து உள்ளது. ஓகேங்களா? கண்ணோட்டத்து உள்ளது அப்படின்னா, கண்ணோட்டத்தினாலேயே நடப்பது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது உலகியல் அப்படின்னா தெரியும். உலக நடப்பு அல்லது மக்களின் வாழ்க்கை. ஓகேங்களா? அஃதில்லார் அப்படின்னா, அது இல்லாதவர். ஓகேங்களா? அது இல்லாதவர்கள். ஓகேங்களா? உண்மை அப்படின்னா, உயிரோடு இருத்தல். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நிலக்கு பொறை அப்படின்னா, பூமிக்கு சுமை. ஓகேங்களா? பொறை ஓகே. நிலத்துக்கு பாரம்ன்ற மாரி சொல்றாரு இல்லையா? அதனால. ஓகேங்களா? 3வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்கள பாருங்க. பாடலோடு பொருந்தாத இசை ரசிக்கப்படுவதால் இரக்கமற்ற கண்களும் அழகாக கருதப்படும். இது சரியா தப்பான்னு யோசிங்க. காரணம் பாருங்க. ஒரு பாடலுக்கு பொருந்தாத இசை எவ்வாறு பயனற்றதோ, அதே போல இரக்கம் இல்லாத கண்களும் பயனற்றவையே. ஓகேங்களா? இதில 4 ஆப்ஷன்ல எது வரும்ன்ட்டு பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. கூற்று ஏக்கான எக்ஸ்பிளனேஷன் பாடலோடு பொருந்தாத இசை. ஓகேங்களா? ஒரு பாட்டு இருக்குது. அதுக்கு சம்மந்தமே இல்லாத இசை வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா, அதை வந்து பார்த்தோன்னா, எல்லாமே ரசிக்கப்படுவதால், இரக்கமற்ற கருணையே இல்லாத கண்களும் அழகாக கருதப்படும் அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க. கூற்று ஏல. இது சரியா தப்பானா? தப்பு. ஓகேங்களா? வள்ளுவர் என்ன சொல்றார்ன்னா, ஒரு பாட்டுக்கு பொருந்தாத ஓகேங்களா? சம்மந்தமே இல்லாத ஒரு மியூசிக்க நம்ம போட்டோம் அப்படின்னா, அத வந்து பார்த்தோன்னா, யாருமே ரசிக்க மாட்டாங்க. அதனால எந்த பயனுமே கிடையாது. ஓகேங்களா? அந்த பாட்ட வந்து பார்த்தோன்னா, இசைக்கு சம்மந்தமே இல்ல அப்டின்னா, அதனால வந்து பார்த்தோன்னா, எந்த சம்மந்தமே இல்ல. அதே போல தான் இரக்கமற்ற ஓகேங்களா? கருணையே இல்லாத கண்கள் இருக்கு இல்லையா? அதனால வந்து பார்த்தோன்னா, எந்த பயனுமே இல்ல அப்டின்ட்டு இந்த குறள்ல வந்து பார்த்தோன்னா, சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ கூற்று வந்து வந்து பார்த்தோன்னா தப்பு. காரணம் பாருங்க. ஒரு பாடலுக்கு பொருந்தாத இசை எவ்வாறு பயன் இல்லையோ, அதே போல தான் இரக்கமில்லாத கண்களும் பயனற்றவையே அப்படின்னு குடுத்துருக்கேன். இது நேரடி பொருள்ல அப்படியே இருக்கு. அப்போ காரணம் வந்து பார்த்தோன்னா, சரி. ஓகேங்களா? கூற்று தப்பு. காரணம் சரி. தான் சரி. ஓகேங்களா? இதற்கான பொருள பாருங்க. பொருள் என்னன்னா, ஒரு பாட்டு இருக்குதுங்க. பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத நம்ம ஒரு மியூசிக்க வந்து பார்த்தோன்னா போட்டா, அதனால வந்து பார்த்தோன்னா, எதனா பயன் இருக்குதா? எந்த பயனுமே கிடையாது. அதே போல தான் கண்ணோட்டம், அதாவது இரக்கம் அல்லது கருணை, அது இல்லாத கண் இருக்குது இல்லையா? அதனாலயும் எந்த பயனுமே கிடையாது. ஓகேங்களா? இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இதற்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? சொல்லும் பொருளும் பாருங்க. பண் என்னாம் அப்படின்னா, இசை என்ன பயனை தரும்? ஓகேங்களா? பாடற்கு எபு என்றேல் ஓகேங்களா? எபு இன்றேல் ஓகேங்களா? எபு இன்றேல் பாடற்கு எபு இன்றேல் அப்படின்னா, பாடலுடன் பொருந்தவில்லை என்றால். கண் என்னாம் அப்படின்னா, கண் என்ன பயனை தரும்? ஓகேங்களா? கண்ணோட்டம் இல்லாத கண் ஓகேங்களா? இது 3க்குமே ஒரே இது பாருங்க. கண்ணோட்டம் இல்லாத கண் ஓகேங்களா? இது 3 குறளுக்காக முடிஞ்சு போச்சு. இது 4வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்கள பாருங்க. கூற்று பாருங்க. தகுந்த அளவில் கண்ணோட்டம் இல்லாத கண்கள் ஒருவரது முகத்தில் இருப்பதைப் போல தோன்றுமே தவிர, அவற்றால் வேறு எந்த பயனும் இல்லை. கண்ணோட்டம் இல்லாத கண்கள் முகத்தில் உறுப்புகளாக தோன்றுவதோடு மட்டுமல்லாமல், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் சிறந்த ஆற்றலையும் கொண்டிருக்கின்றன அப்படின்ட்டு சொல்றாங்க. இது 4 ஆப்ஷன்ல எது வரும்ன்ட்டு யோசிச்சு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க.
தகுந்த அளவில வந்து பார்த்தோன்னா, கண்ணோட்டம் அதாவது இரக்கம் அல்லது கருணை வந்து பார்த்தோன்னா, இல்லாத கண்கள் வந்து பார்த்தோன்னா, ஒருவரது முகத்தில் இருப்பதைப் போலவே தோன்றுமா. அதாவது இருக்கிறது போலவே தோன்றுமா. ஆனால் அவற்றால் எந்த பயனுமே இல்லை. ஓகேங்களா? அப்படின்ட்டு கூற்று ஏ வந்து பார்த்தோன்னா, இந்த குறளுடைய நேரடி பொருள அப்படியே சொல்லுது. அப்போ கூற்று ஏ வந்து பார்த்தோன்னா சரி. ஓகேங்களா? அதாவது தகுந்த அளவில்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு ரூ. 100 அவனுடைய கஷ்டத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா, ரூ. 100 நம்மளால குடுக்க முடியும். ஓகேங்களா? அது சின்ன காசா தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனா வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம்? அவன் மேல இரக்கம் காட்ட மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, அவனுக்கு ரூ. 1 குடுத்தா போதும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? ரூ. 1 மட்டும் குடுத்து அனுப்புவோம். அதான் சொல்றாங்க. தகுந்த அளவில் கண்ணோட்டம். ஓகேங்களா? கண்ணோட்டம் அல்லது இரக்கம் இல்லாத கண்கள் வந்து பார்த்தோன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா, அது வந்து பார்த்தோன்னா, இருக்கிறது போல தான் தோன்றும். ஓகேங்களா? அந்த கண்ணு வந்து பார்த்தோன்னா, இருக்கிறது போல தான் தோன்றும். ஆனா, அவற்றால் எந்த பயனுமே கிடையாது அப்படின்ட்டு, இது நேரடி பொருள். இந்த குறளுடைய நேரடி பொருள நான் அப்படியே குடுத்துருக்கேன். இது சரியான்னு கேட்டீங்கன்னா, சரி. ஓகேங்களா? காரணம் 6 பாருங்க. கண்ணோட்டம் இல்லாத கண்கள் முகத்தில் உறுப்புகளாக தோன்றுவதோடு மட்டுமல்லாமல், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் சிறந்த ஆற்றலையும் கொண்டிருக்கின்றன அப்படின்ட்டு குடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா, படிக்கும்போதே தெரியும் தப்புன்ட்டு. ஓகேங்களா? கண்ணோட்டம் இல்லாத கண்கள் வந்து பார்த்தோன்னா, உறுப்புகளா மட்டும் தான் தோன்றும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத மத்தவங்களுக்கு உதவியும் செய்யுமாம். உதவி செய்யும் சிறந்த ஆற்றல கு ச கொ கொண் கொண்டிருக்குது அப்படின்ட்டு நான் குடுத்துருக்கேன். படிக்கும்போதே தெரியுது. இது எதிர்மறையான பொருள குடுத்துருக்கேன் காரணத்துல. ஓகேங்களா? கண்ணோட்டம் இல்லாத கண்கள திட்டியிருக்கிறாரு. ஓகேங்களா? எந்த பயனுமே இல்லன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்லியிருக்கேன், கண்ணோட்டம் இல்லாத கண்கள் வந்து பார்த்தோன்னா, உதவி செய்யும் சிறந்த ஆற்றலை பெற்றிருக்குதுன்னு குடுத்துருக்கேன். அப்போ கூற்று சரி, காரணம் வந்து பார்த்தோன்னா தப்பு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தோன்னா, இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? இதற்கான பொருள் பார்க்கலாமா? பொருள் பாருங்க. தக்க அளவு கண்ணோட்டம் இல்லாத கண்கள். ஓகேங்களா? தக்க அளவு அதாவது தகுந்த அளவு கண்ணோட்டம், இரக்கம் இல்லாத கண்கள் வந்து பார்த்தோன்னா, ஒருவரது முகத்துல வந்து பார்த்தோன்னா, இருப்பது போல தான் தோன்றும். அவன் கண்ல அது இருக்கும். கண்ணுன்றது ஒண்ணு இருக்கும் அவன் முகத்துல. ஆனா, அந்த கண்ணுக்கான பயன் என்ன? கருணை அல்லது இரக்கம். அது வந்து பார்த்தோன்னா, இல்லாத அந்த கண்ணு வந்து பார்த்தோன்னா, எந்த பயனுமே கிடையாது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதுக்கு குறளுக்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? சொல்லும் பொருளும் பாருங்க. உள போல் அப்படின்னா இருப்பது போல. அதுக்கு அடுத்தது முகத்து எவன் செய்யும். முகத்தெவன் செய்யும். இதோ பாருங்க இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு நான் குடுத்துருப்பேன். முகத்து எவன் செய்யும். ஓகேங்களா? முகத்தெவன். ஓகேங்களா? அது நீங்க படிக்கும்போது பிரிச்சு பிரிச்சு படிங்க. முகத்து எவன் செய்யும். முகத்தில் என்ன பயனை செய்யும். ஓகேங்களா? அளவினால் அப்படின்னா தக்க அளவு அல்லது வரம்பிற்கு உட்பட்ட. கண்ணோட்டம் இல்லாத கண். ஓகேங்களா? கண்ணோட்டம் இல்லாத கண். ஓகேங்களா? இதே லைன நெறைய குறள்ல இந்த அதிகாரத்துல நீங்க பார்ப்பீங்க. ஓகேங்களா? இதே தான் திருப்பி திருப்பி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அந்த கண்ண பத்தியே மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு வருவாரு. ஓகேங்களா? கண்ணோட்டத்த பத்தி. 5வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்கள பாருங்க. கூற்று ஏ. ஒருவருடைய கண்ணிற்கு உண்மையான அழகைத் தரும் அணிகலன் என்பது கண்ணோட்டம் கொள்வதாகும். காரணம் 6 பாருங்க. பிற உயிர்கள் படும் துன்பத்தைக் கண்டு இரக்கம் காட்டாத கண்கள் பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் அவை வெறும் புண்கள் என்றே கருதப்படும். இந்த 4 ஆப்ஷன்ல எது வரும்ன்ட்டு பாஸ் பண்ணிட்டு நீங்க போடுங்க. கூற்று ஏக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஒருவருடைய கண் இருக்குதுங்க. அந்த கண்ணுக்கு உண்மையான அழகை தருகின்ற அணிகலன். அணிகலன் நம்ம எதுக்கு போடுவோம்? நமக்கு அழக வந்து பார்த்தோன்னா கூட்டி குடுக்கறதுக்காக அணிகலன் வந்து பார்த்தோன்னா போடுவோம். ஓகேங்களா? அப்படி ஒருத்தருடைய கண்ணுக்கு கூடுதலான அழக குடுக்கறது எதுவாம்? கண்ணோட்டம் தானாம். ஓகேங்களா? கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா என்ன? கருணை அல்லது இரக்கம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா, ஒருத்தருடைய கண்ணுக்கே அழக தரும். ஓகேங்களா? இது நேரடி பொருள் அப்படியே இருக்கு. அப்போ வந்து பார்த்தோன்னா, கூற்று ஏ வந்து பார்த்தோன்னா, சரி. ஓகேங்களா? அப்போ காரணம் 6 பாருங்க. காரணம் 6 என்ன குடுத்துருக்கான்? பிற உயிர்கள் படும் துன்பத்த வந்து பார்த்தோன்னா, கண்டு வந்து பார்த்தோன்னா, இரக்கம் காட்டாத கண்கள் இருக்கு இல்லையா? அந்த கண்கள் என்ன சொல்றாருன்னா, பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் ஓகேங்களா? அது வந்து பார்த்தோன்னா, பார்க்கறது வந்து பார்த்தோன்னா, ரொம்ப அழகா இருக்குமாம். ஆனா வந்து பார்த்தோன்னா, அவை வெறும் புண்கள் என்றே கருதப்படும். ஓகேவா? ஒரு உயிர் இருக்குதுங்க. ரொம்ப கஷ்டப்படுது. ஓகேங்களா? கஷ்டப்படும்போது, நம்ம இரக்கமே காட்டல அப்படின்னா, அவங்களுடைய கண் இருக்குது இல்லையா? அந்த கண்கள் வந்து பார்த்தோன்னா, பார்ப்பதற்கு ரொம்ப அழகா மையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா தெரிஞ்சாலும், அவை வந்து பார்த்தோன்னா,
வெறும் புண்கள் தான். அதனால வந்து பார்த்தோன்னா, எந்த பயனுமே கிடையாது அப்படின்ட்டு இந்த குறள்ல வந்து பார்த்தோன்னா, நேரடி பொருள அப்படியே குடுத்துருக்கேன். கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? பொருள் பாருங்க. கண்ணுக்கு உண்மையாக அழகு சேர்க்கும் அணிகலனே எது? மற்றவர் மேல் காட்டும் இரக்கமே. ஓகேங்களா? கண்ணோட்டம். இரக்கம்னா என்ன? கண்ணோட்டம். ஓகேங்களா? அத்தகைய இரக்கப் பண்பு மட்டும் இல்லை என்றால், அந்த கண்கள் வெறும் புண்ணு தான். ஓகேங்களா? அந்த இரக்க குணம் மட்டும் அந்த கண்ணுல இல்ல அப்படின்னா, அந்த கண்ணு வந்து பார்த்தோன்னா, அழகு கிடையாது. அது வெறும் புண்ணு தான் அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகேங்களா? குறள் பாருங்க. குறளுக்கான சொல்லும் பொருளும் பாருங்க. கண்ணிற்கு அணிகலம் அப்படின்னா, கண்ணுக்கு அணிகலன். ஓகேங்களா? கண்ணோட்டம் கண்ணோட்டம் அதாவது இரக்கம் அல்லது கருணை. ஓகேங்களா? அப்படின்னு எழுதிங்க. கண்ணோட்டம்னு எழுதாதீங்க. இந்த இடத்த நான் சரியா கவனிக்கல. இரக்கம் அல்லது கருணை. ஓகேங்களா? அஃதின்றேல். ஓகேங்களா? அஃது இன்றேல் அப்படின்னா, அது இல்லையானால். ஓகேங்களா? புண் என்று. புண் என்றுனா புண். ஓகேங்களா? அது வந்து பார்த்தோன்னா, புண் என்று. உணரப்படும்னா அறியப்படும். ஓகேங்களா? உணரப்படும்னா அறியப்படும். இது ஒவ்வொரு 6வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்கள பாருங்க. கூற்று ஏ. கண்ணோட்டம் இல்லாதவர் மண்ணில் நிலைத்து நிற்கும் மரத்திற்கு ஒப்பானவர். காரணம் ஆர் பாருங்க. முகத்தில் கண்ணை பெற்றிருந்தும் பிறர் படும் துன்பத்தைக் கண்டு இரக்கம் காட்டுபவர் மண்ணில் வேரூன்றி உணர்ச்சியின்றி நிற்கும் மரத்திற்கு ஒப்பானவர் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா, இந்த ஆப்ஷன்ல எது வரும்ன்ட்டு பாஸ் பண்ணிட்டு நீங்களே போடுங்க. ஓகேங்களா? கூற்று ஏக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. கண்ணோட்டம் இல்லாதவர் இந்த மண்ணுல நிலைத்து நிற்கக்கூடிய மரத்துக்கு ஒப்பானவன் அப்படின்ட்டு வள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா, சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நேரடி பொருள்ல தான் வருது. கூற்று ஏ வந்து பார்த்தோன்னா சரி. ஓகேங்களா? இது எந்த பொருள்ல சொல்றாருன்னு நான் சொல்றேன் பாருங்க. மரம் வந்து பார்த்தோன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, எப்படி ஒப்பிடுறாருன்னா, மரம் வந்து பார்த்தோன்னா, நெறைய பயன நம்மளுக்கு தரும். பழம், பொருள் நெறைய தருது. அதனால வந்து பார்த்தோன்னா, இது பயனுள்ளது அப்படின்ட்டு நீங்க எடுத்துக்க கிடையாது. இந்த இடத்துல ஓகேங்களா? இந்த இடத்துல அவர் எப்படி ஒப்பிடுறாருன்னா, ஒரு உணர்ச்சியற்ற மரம். ஓகேங்களா? அந்த மரம் வந்து பார்த்தோன்னா, ஒருத்தர் கீழ அடிபட்டு இருக்கிறாருன்னா, அவங்களுக்கு போய் எந்த உதவியும் செய்ய முடியாது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தோன்னா, நிலைத்து ஒரு இடத்துல அப்படியே நின்னுனே இருக்கும். ஓகேங்களா? அந்த பொருள தான் வள்ளுவர் வந்து பார்த்தோன்னா, இந்த குறள்ல வந்து பார்த்தோன்னா ஒப்பிடுறாரு. ஓகேங்களா? என்ன ஒப்பிடுறாரு? கண்ணோட்டம் இல்லாதவனும், இந்த மண்ணுல நிலைத்து நிற்கக்கூடிய மரமும் 2மே ஒண்ணு தான் அப்படின்ட்டு ஒப்பிடுறாரு. அப்போ கூற்று ஏ வந்து பார்த்தோன்னா சரி. ஓகேங்களா? காரணம் ஆர் பாருங்க. முகத்துல கண் பெற்றிருந்தும் ஓகேங்களா? முகத்துல கண்ணு பெற்றிருந்தும், பிறர் படும் துன்பத்தைக் கண்டு இரக்கம் காட்டுபவன் இருக்கான் இல்லையா? அவன சொல்றாரு. அவன் வந்து பார்த்தோன்னா, மண்ணில் வேரூன்றி உணர்ச்சியின்றி நிற்கும் மரத்திற்கு ஒப்பானவர் அப்படின்ட்டு வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்ட்டு காரணத்துல குடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா, உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குறள்ல அப்படி சொல்லல. யார் வந்து பார்த்தோன்னா, கண்கள பெற்றிருந்தும் பிறர் படும் துன்பத்தை கண்டு இரக்கம் காட்டாதவர் யார் ஒருவரோ, அவர தான் வந்து பார்த்தோன்னா, மண்ணில் வேரூன்றி உணர்ச்சியின்றி நிற்கும் மரத்திற்கு ஒப்பானவன் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா? இதில நான் என்ன குடுத்துருக்கேன், இரக்கம் காட்டுபவர்ன்னு குடுத்துருக்கேன். இரக்கம் காட்டாதவர தான் இந்த குறள்ல வந்து பார்த்தோன்னா, மரத்து கூட ஒப்பிடுறாரு. அப்போ காரணம் வந்து பார்த்தோன்னா, தப்பா இருக்கு. அப்போ கூற்று ஏ வந்து பார்த்தோன்னா சரி. காரணம் ஆர் வந்து பார்த்தோன்னா தப்பு. ஓகேங்களா? இதற்கான பொருள வந்து பார்த்தோன்னா பார்க்கலாமா? முகத்தில் கண்கள் இருந்தும் ஓகேங்களா? முகத்தில கண்ணு இருந்தும், அந்த கண்ணுக்குரிய பண்பான இரக்கத்தை காட்டாதவர் ஓகேங்களா? அந்த கண்ணுக்குரிய பண்பே என்னன்னா, இரக்கம் காட்டணும் பிறருக்கு. ஓகேங்களா? அந்த இரக்கம் காட்டாதவன் இருக்கான் இல்லையா? அவன் வந்து பார்த்தோன்னா, இந்த மண்ணுல நிலை பெற்று இருக்கக்கூடிய மரத்திற்கு சமமானவன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இதற்கான சொல்லும் பொருளும் பாருங்க. மண்ணோடு இயைந்த அப்படின்னா, மண்ணுடன் சேர்ந்து இயங்கும். மரத்தனையர் அப்படின்னா, மரத்தை போன்றவர். கண்ணோடு இயைந்த அப்படின்னா, கண்ணுடன் பொருந்தி இருந்து. கண்ணோடாதவர் ஓகேங்களா? கண்ணோடாதவர் அப்படின்னா, கண்ணோட்டம் இல்லாதவர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 7த் குறள் 7த் குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்கள பாருங்க. இரக்கம் உடையவர்கள் கண் உடையவர்கள் அல்லர். காரணம் ஆர். ஆனால் கண்கள் உடையவர்கள் இரக்கம் இல்லாதவர்களாக இருக்க மாட்டார்கள். இந்த 4 ஆப்ஷன்ல எது வரும்ன்ட்டு யோசிங்க. கூற்று ஏக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க. இரக்கம் உடையவன் இருக்கான் இல்லையா? கருணை காட்டுறவன் அவன் இருக்கான் இல்லையா? அவன் வந்து கண்கள் உடையவர்கள் அல்லர்ன்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வரைக்கும் குடுத்திருந்தா ஓகே. அல்லர்ன்னு குடுத்துருக்கேன். அப்படின்னா என்னது? கண்கள் உடையவன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ
கூற்று ஏ வந்து பார்த்தோன்னா தப்பு. ஓகேங்களா? காரணம் ஆர் பாருங்க. ஆனால் கண்களை உடையவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தோன்னா, இரக்கம் இல்லாதவனா இருக்க மாட்டான். ஓகேங்களா? அதாவது உண்மையான கண்ணு ஒருத்தன் இருக்குது அப்படின்னா, அவன் வந்து பார்த்தோன்னா, இரக்கம் காட்டாதவனா இருக்க மாட்டான் அப்படின்ட்டு இந்த குறளுடைய நேரடி பொருளை சொல்லியிருக்குது. அப்போ கூற்று தப்பு, காரணம் சரி. ஆப்ஷன் டி தான் சரியானது. இதற்கான பொருளை பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இது தெளிவா இந்த பொருள் பாருங்க. பிறர் மேல் இரக்கம் காட்டும் பண்பு இல்லாதவர்கள் முகத்தில் கண்கள் இருந்தும் உண்மையில் கண் இல்லாதவர்களே. பிறர் மேல வந்து பார்த்தோன்னா இரக்கம், கருணை அல்லது இரக்கம் காட்டும் பண்பு வந்து பார்த்தோன்னா ஒருத்தங்கிட்ட இல்லை அப்படின்னா அவன் முகத்துல கண் இருந்தும் உண்மையில் கண் இல்லாதவனே அவன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே போல உண்மையான கண்ணு ஒருத்தங்கிட்ட இருக்குது அப்படின்னா அவன் ஒருபோதும் இரக்கம் காட்டாமல் இருக்க மாட்டான். ஓகேங்களா? புரியுதா? அதாவது உண்மையான கண் இருக்கிறவன் இரக்கம் காட்டுவான், உண்மையான கண் இல்லாதவன் இரக்கம் காட்ட மாட்டான் அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகேங்களா? இதற்கான சொல்லும் பொருளும் பாருங்க. கண்ணோட்டம் இல்லவர் அப்படின்னா கண்ணோட்டம் இல்லாதவர். கண்ணீலர். ஓகே, கண்ணீலர் அப்படின்னா கண் இல்லாதவரே. கண்ணுடையர் அப்படின்னா கண் உடையர். கண்ணோட்டம் இன்மையும் அப்படின்னா கண்ணோட்டம் இல்லாத தன்மையும். இல் அப்படின்னா இல்லை. ஓகேங்களா? அடுத்தது 8வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. கூற்றியே பாருங்க. தன் கடமைக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாமல் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் முழுவதும் சொந்தம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். காரணம் ஆர். கண்ணோட்டம் என்பது கடமையை விட முக்கியமானது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த 4 ஆப்ஷன்ல எது வரும்ன்ட்டு யோசிங்க. எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா? தன்னுடைய கடமைக்கு, ஓகேங்களா, தான் வந்து பார்த்தோம் தனக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமைக்கு எந்தவித பங்கமும், ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்தோன்னா எந்தவித பங்கமும் ஏற்படாமல் இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் முழுவதுமே சொந்தம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரான்னு கேட்டிங்கன்னா சொல்கிறார். இந்த 8வது குறளில் இதற்கான நேரடி பொருளே இதுதான். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புரிய வைக்கலான்னா, நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா போய் வேலை செய்கிறோம். அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இப்போ வயசானவங்களோ இல்லை ஏழையோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட உதவி கேட்க வராங்க. ஓகேங்களா? கேட்டு வராங்க. ஓகேங்களா? அப்போது அந்த உதவி வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, கடமைக்கு எந்தவித பங்கமும் இல்லாத, ஓகேங்களா, நம்ம எதனா ஒரு உதவி அவங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னா அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம கடமைக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாமல் அவங்க மேலே வந்து பார்த்தோன்னா இரக்கம் காட்டணும். ஓகேங்களா? அப்படி நீ காட்டின அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் உனக்கு தான் அப்படின்ட்டு வள்ளுவர் நம்மளுக்காக முன்னாடியே குறள் சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அப்போது இந்த கூற்று வந்து பார்த்தோன்னா சரி. ஓகேங்களா? காரணம் ஆர் பாருங்க. கண்ணோட்டம், இரக்கம், ஓகேங்களா, என்பது கடமையை விட முக்கியமானது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லலை. இது தப்பு. ஏன்னா என்ன சொல்றாரு? கடமை கடமை சிதையாமல், ஓகேங்களா, கடமைக்கு எந்தவித பங்கும் ஏற்படாமல் கண்ணோட்டம் காட்டணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதை விட இது முக்கியம் அப்படின்லாம் வள்ளுவர் சொல்லலை. அப்போ காரணம் தப்பு, கூற்று சரி. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? பொருள் என்ன சொல்றாரு? தன்னுடைய கடமை கெட்டு போகாதவாறு, தான் கடமைக்கு எந்த ஒரு தீங்குமே வராதவாறு, அதே சமயம் மற்றவர் மேல் இரக்கமும் காட்டணும். ஓகேங்களா? மற்றவங்க மேலே வந்து பார்த்தோன்னா நம்ம இரக்கமும் காட்டணும். எந்த இடத்துலையும் டிஎன்பிஎஸ்சி ஜாபு அதிலும் கிடையாது. எந்த இடத்துலையுமே நம்ம டெய்லி சந்திக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லேயே நம்மளுடைய கடமைன்னு ஒன்று இருக்கும். அந்த கடமையை வந்து பார்த்தோன்னா கெட்டு போகாதவாறு, அதே சமயம் அடுத்தவங்க மேலே இரக்கமும் காட்டக்கூடிய வல்லவன் இருக்கான் இல்லையா, அந்த வல்லவனுக்கு தான் இந்த உலகமே சொந்தம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதற்கான சொல்லும் பொருளும் பாருங்க. கருமம் சிதையாமல் அப்படின்னா தொழில் கெடாமல் அல்லது கடமை கெடாமல். கண்ணோடு வல்லார்க்கு அப்படின்னா கண்ணோட்டம் உடையவருக்கு. ஓகேவா? கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவருக்கு. கண்ணோட வல்லர்க்குன்னா கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவருக்கு உரிமை உடையது அப்படின்னா உரிமை உடையது இவ்வுலகு, இந்த உலகம். ஓகேங்களா? சில வார்த்தைகள் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். சில வார்த்தைகள் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. அதுதான் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கும். எது வந்து பார்த்தோன்னா ஈஸியாக நேரடி பொருளை அப்படியே புரிஞ்சிக்க முடியாதுக்குதோ அதை மட்டும்தான் கேட்பான். நீங்கள் ஒவ்வொரு சீராக எழுதிக்கிட்டு எது எதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாத பொருளாக ஒரு சீராக இருக்குதோ அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், ஹைலைட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? 9வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க.
தம்மை வருத்தும் இயல்பு உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொள்வது சிறந்த பண்பு. காரணம் ஆர். ஒருவரின் குற்றத்தை பொறுத்து கொள்ளும் குணம் தண்டிக்கும் குணத்தை விட தாழ்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் எது வந்து பார்த்தோன்னா சரி தப்புன்ட்டு பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. கூற்றியே பாருங்க. தம்மை வருத்தும் இயல்பு உடையவரிடத்திலும், தம்மை வந்து பார்த்தோன்னா ஒருத்தன் திட்டியோ இல்லை அடிச்சியோ நம்மளை வந்து பார்த்தோன்னா ஒருத்தன் வருத்துறான், ஓகேங்களா? வருத்தி நம்மளை வந்து பார்த்தோன்னா காயப்படுத்துகிறான். அவங்ககிட்டையும் என்ன பண்ணுமா, கண்ணோட்டம் கொள்வது சிறந்த பண்பு அப்படின்ட்டு கூற்று ஏல கொடுத்துருக்காங்க. இது சரியா தப்பானா இந்த குறளுக்கான நேரடி பொருள், ஓகேங்களா? இது நேரடி பொருளை சொல்லுது. கூற்று ஏ வந்து பார்த்தோன்னா சரி. காரணம் பாருங்க. காரணம் ஒருவரின் குற்றத்தை பொறுத்து கொள்ளும் குணம். ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், அந்த தப்பை வந்து பார்த்தோன்னா நம்ம பொறுத்து கொள்ளக்கூடிய குணம் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த குற்றத்துக்கு அவனை தண்டிக்கக்கூடிய குணத்தை விட தாழ்ந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? காரணத்தில் இது சரியா தப்பானா தப்பு. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தருடைய குற்றத்தை பொறுத்து கொள்ளும் குணம்தான் வந்து பார்த்தோன்னா அவனை தண்டிக்கும் குணத்தை விட உயர்ந்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நான் தாழ்ந்ததுன்னு கொடுத்துருக்கேன். அப்போது காரணம் வந்து பார்த்தோன்னா தப்பு, ஓகேங்களா? கூற்று சரி, காரணம் தப்பு. பொருள் பாருங்க. தம்மை துன்புறுத்துகின்ற இயல்பு உடையவர்களிடத்தும், ஓகேங்களா? தம்மை வந்து பார்த்தோன்னா ஒருத்தன் திட்டிகிட்டே இருப்பான், இல்லை அடிச்சுட்டே இருப்பான். அப்படியாப்பட்ட இயல்பு கொண்டவன் அவன் மேலேயும் என்ன பண்ணுமா, இரக்கம் காட்டி அவர்கள் செய்த பிழையை வந்து பார்த்தோன்னா பொறுத்து கொள்ளணுமா. அவன் வந்து பார்த்தோன்னா செய்யக்கூடிய பிழையை வந்து பார்த்தோன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு வந்து பார்த்தோன்னா எதுவும் தெரியாதனால தான் இந்த மாதிரிலாம் செய்கிறான் அப்படின்ட்டு அவன் மேலே இரக்கம் காட்டி அவனை வந்து பார்த்தோன்னா அவனுடைய பிழையை பொறுத்து கொண்டு அப்படி இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பண்பே வந்து பார்த்தோன்னா எல்லாவற்றிலும் மேலான பண்பே அப்படின்ட்டு வள்ளுவர் இந்த குறளை சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? அதாவது உன்னை திட்டினவன் மேலேயும் நீ இரக்கம் காட்டு அப்படின்ட்டு சொல்றாரு சிம்பிளா, ஓகேங்களா? இதுக்கான சொல்லும் பொருளும் பாருங்க. ஒருத்தாற்றும் பண்பினார். ஒருத்தாற்றும் பண்பினார் அப்படின்னா வருத்துகின்ற இயல்பு உடையவர். நம்ம மேல ஓகேங்களா? நம்மளே வந்து பார்த்தோன்னா கோபப்படக்கூடிய குணம் கொண்ட ஒருத்தன், ஓகேங்களா? அதான் வருதுகின்ற இயல்பு உடையவர், ஓகேங்களா? கண்ணும் கண்ணோடி அப்படின்னா அந்த இடத்தில் கண்ணோட்டம் கொண்டு. பொறுத்தாற்றும் பண்பே, பொறுத்து கொள்ளும் பண்பே தலை அப்படின்னா சிறந்தது, ஓகேங்களா? இது ஒவ்வொரு சீருக்குமே தனித்தனி பொருள் இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் பிரிச்சுட்டு எழுதிட்டு இந்த பொருளையும் சேர்த்து படித்து பாருங்க. இந்த குறளை வந்து நீங்கள் வெளியே போய் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது கடைசி குறளுங்க. கடைசி குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. கூற்று ஏ. பிறரால் விரும்பத்தக்க நாகரிகம் எனும் பண்பை கொண்டவர்கள் தம்மை நஞ்சு கொடுத்தாலும் அதை உண்டு பொறுத்து கொள்வார்கள், ஓகேங்களா? காரணம் ஆர் பாருங்க. நயத்தக்க நாகரிகம் உடையவர்கள் தமக்கு தீமை செய்பவர்களை உடனே தண்டிப்பதையும் பழி வாங்குவதையும் சிறந்த அறமாக கருதுவர், ஓகேங்களா? இதுல 4 ஆப்ஷன்ல எது வரும்ட்டு பாஸ் பண்ணிட்டு போடுங்க. கூற்று ஏக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? கூற்று ஏக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சீனை நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். அந்த சீன் தான் இந்த குறளுக்கான இதுவே. ஒரு சமுத்திரம்னு ஒரு படம், சரத்குமாரோடைய படம் ஒன்று இருக்கும். அந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்க கூட ஒரு 3 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, ஓகேவா? 3 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. அந்த அண்ணன் தம்பிக்கிட்ட என்ன பண்ணுவான்னா 2 தம்பிக்கிட்டேயும் நீ இந்த நஞ்சை எடுத்து குடி அப்படின்ட்டு சொல்லுவான். அதாவது விஷத்தை எடுத்து குடி அப்படின்னு சொன்ன உடனே அவன் தம்பிங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து குடிச்சிருவாங்க, ஓகேங்களா? ஏன் அவன் தம்பிங்க குடிச்சாங்கன்னா அவங்க அண்ணன் மேலே இருந்த மரியாதை, ஓகேங்களா? மரியாதைனால அந்த விஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து குடிச்சிருவாங்க, ஓகேங்களா? அந்த சீனை தான் இந்த குறளே, ஓகேங்களா? அந்த சீன் தான். கூற்று ஏக்கான எக்ஸ்பிளேஷன் பாருங்க. இத பிறரால் விரும்பத்தக்க நாகரிகம் உடையவர்கள் அப்படின்னா யாருன்னா, இப்போ நம்ம மேல வந்து பார்த்தோன்னா இரக்கம் காட்டக்கூடிய ஒருத்தன் இருப்பான், ஓகேங்களா? அவன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நெருக்கமானவனா இருப்பான், அல்லது ரொம்ப பழகியவனா இருப்பான், ஓகேங்களா? அவன் வந்து பார்த்தோன்னா நமக்கு அப்படியாப்பட்ட பண்பை உடையவன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்தோன்னா தனக்கு நஞ்சையே கொடுத்தாலும் அதை உண்டு பொறுத்து கொள்ளணும் அப்படின்ட்டு இந்த குறள்ல சொல்றாங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா இது சரியா தப்பான்னா சரிதான், ஓகேங்களா? நேரடி பொருள்ல அப்படியே இருக்குது, ஓகேங்களா? அந்த சரத்குமாரோடைய அந்த சீனை வந்து பார்த்தோன்னா ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது காரணம் பாருங்க. அந்த நயத்தக்க நாகரிகம் உடையவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தோன்னா தமக்கு தீங்கு செஞ்ச உடனே அவனை வந்து பார்த்தோன்னா தண்டிப்பதையும் பழி வாங்குவதையுமே சிறந்த அறமாக கருதுவர் அப்படின்ட்டு காரணத்துல கொடுத்துருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, அவன் விஷத்தையே கொடுத்தாலுமே அதை வந்து பார்த்தோன்னா மறுக்காம வாங்கி குடிச்சு பொறுத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன், ஓகேவா?
ஆனா, அவன் சின்ன தீமை செஞ்ச உடனே அவன வந்து பார்த்தோன்னா, தண்டிக்கிறதையும், பழி வாங்குறது தான் அறமா அவன் கொன்னுருப்பானான்னா, கிடையாது. காரணம் வந்து பார்த்தோன்னா, தப்பா இருக்கு. கூற்று தான் சரி. ஓகேங்களா? இதுக்கான பொருள் பாருங்க. ஒண்ணும் இல்ல. விரும்பத்தக்க நாகரிகம் உடையவர்கள் அப்டின்னா, நம்ம மீது இரக்கம் காட்டக்கூடியவர்கள், நம்ம மீது நெருக்கமானவர்கள், நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்ம மேல கேர் எடுத்தவங்க இவங்கலாம். ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தோன்னா, தனக்கு குடுக்கக்கூடிய சாப்பாட்டுல வந்து பார்த்தோன்னா, நஞ்சையே கலந்து குடுத்துட்டாலும், ஓகேங்களா? குடுக்கும்போது நீ அத பார்த்துட்ட. விஷத்த தான் குடுக்குறாங்க அப்படின்னு உனக்கு தெரிஞ்சும், நீ என்ன பண்றன்னா, அத வேணான்னு சொல்லிடக்கூடாது. ஓகேவா? வேணான்னு சொல்லி அவங்கள வந்து பார்த்தோன்னா, மறுத்துடக்கூடாது. அவங்க மனசு நோகும்படி நீ வேணான்னு சொல்லி அவங்கள இது பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும்? அத வாங்கி அமைதியா நீ என்ன பண்ணணும்? அந்த நஞ்சையே உண்டு இருக்கணும் அப்படின்ட்டு வள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதுக்கு அந்த சீன் தான் ஓகேங்களா? அந்த சரத்குமார் அவங்க தம்பிங்களுக்கு குடுக்கக்கூடிய விஷ சீன் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்படி உங்களுக்கு தேவன்னா, அந்த சமுத்திரம் படம்னு போடுங்க. அதுல வரும். ஓகேங்களா? அந்த சீன மறுபடியும் நீங்க பாருங்க. இந்த 10வது குறள ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? "கயக்கண்டும்" அப்படின்னா நண்பர் அல்லது நம்மள விரும்பத்தக்க நாகரிகம் உடையவர் நஞ்சை வைக்கக் கண்டும். ஓகேங்களா? நஞ்சுண்டு அமைவர் அப்படின்னா, அதை உண்டு அமைதியாக இருப்பர். ஓகேங்களா? நயத்தக்கன விரும்பத்தக்க. நாகரிகம்னா கண்ணோட்டம். ஓகேங்களா? கண்ணோட்டம் அல்லது பண்பு. ஓகேங்களா? வேண்டுபவர் அப்படின்னா விரும்புபவர். ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10 குறளுக்கான டெஸ்ட்டும் முடிஞ்சு போச்சு. சொல்லும் பொருளும் முடிஞ்சு போச்சு. எல்லா பொருளும் ஏ டூ இசட் வந்து பார்த்தோன்னா, நம்ம டீச் பண்ணியாச்சு. இந்த வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வந்து பார்த்தோன்னா, கமெண்ட்ல வந்து பார்த்தோன்னா சொல்லுங்க. அடுத்து என்ன டாபிக் போடலான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.